இதய மருத்துவர், உலகெல்லாம் பாராட்டுகின்ற 80 வயது இளைஞர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே, நான் மிகவும் மதித்து போற்றுகிற பாராட்டுதலுக்குரிய சமூக நல சிந்தனையாளர், அரசியல் பிரமுகர், அத்தனைக்கு மேல் ஏழை மக்களுடைய உயர்வுக்காக மருத்துவத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வுடைய மரியாதைக்குரிய புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவர்களது துணைவியார் மற்றும் குடும்பத்தார், மருத்துவர் பெருமக்கள், மேடையிலே வீற்றிருக்கிற டாக்டர் பாஸ்கரன் உள்ளிட்ட பல்வேறு பெரியோர்கள், வெளியிலே அமர்ந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். நல்ல ஒரு சூழ்நிலை இந்த நேரம். டாக்டர் பக்தவச்சலம் நடுவில் வந்து சொன்னார், பொண்டாட்டியை திட்டாதீங்கன்ட்டு போயிட்டார். பொண்டாட்டி திட்டலான்ட்டு போயிட்டார். அவர் வீட்டில் என்ன நடக்குதோ அதையெல்லாம் நம்மளை பார்த்து செய்ய சொன்னால் நம்மளால் முடியுமா? மனுஷனுக்கு கோபம் வரும்போது ஏதோ 2 வார்த்தை பேசுவோம். அவர் அழகாக சொல்லிட்டார், நீ பேசுவ, அப்புறம் எல்லாம் உனக்கு தான் வீணாக போகும். திருவள்ளுவர் எழுதுறார், சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்றுன்றார். கோபத்தில் தூக்கி அப்படி பூமியில் அடித்தோம்னா என்ன நடக்கும்? நம்ம கை தான் வலிக்குமே ஒழிய பூமிக்கு என்ன போகுது? பெண்ணை பூமின்னு தானே சொல்லுவாங்க. அதனால பெண்ணோட கோபிச்சா உனக்கு தான் கெடுதல் அப்படிங்கிறத டாக்டர் சவுண்டு கூட்டாதீங்க, டாக்டர் பக்தவச்சலம் ரொம்ப அழகாக இங்கே சொல்லி விட்டு விடைபெற்றார்கள். நான் ரொம்ப மதிக்கிற சவுண்ட் குறைங்க வால்யூம் குறைங்க. நான் ரொம்ப மதிக்கிற இதய மருத்துவர் பெருமைக்குரிய ஐயா டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள், அவங்க தான் என்ன இங்கே இப்போ நான் நிற்கிறதுக்கு காரணம். ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இதய அறுவை சிகிச்சை, அதாவது ஒரு பிரச்சனைக்காக அவரிடத்துல போன போது, அதன் பிறகு அவர்கள் அதை சரி செய்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கே அவர் தான் முக்கியமான காரணம். அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு 3-4 நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது, மகத்துவம் மிக்கது மருத்துவம். ஏன், நான் அண்மையில் ஒரு பயிலரங்கம் நடத்தினேன். அதுக்கு டாக்டர் திருநாவுக்கரசு சைக்காட்ரிஸ்ட் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார். கூட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். டாக்டர்னாலே கேள்வி கேட்பாங்க போல் இருக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், டாக்டரை ஏன் கடவுள்னு சொல்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னார். எல்லாரும் கடவுள் மாதிரி அப்படின்னு டாக்டர் கடவுள்னு சொல்கிறாங்களே, டாக்டர் ஏன் கடவுள் மாதிரி அப்படின்னு கேள்வி கேட்டார். கூட்டத்திலேருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னாங்க, அவர் தான் உயிரை காப்பாற்றுறாரு, உயிரை காப்பாற்றுறவர் கடவுள் தானே. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஆப்ரேஷன் தேட்டர்லேயே க்ளவுஸை கயட்டிக்கிட்டே பொத்துன்னு செத்தவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமா டாக்டரு? அப்போ மரணத்துலேருந்துலாம் யாரும் காப்பாற்றிட முடியாது. மரணத்துலேருந்து காப்பாற்றுறதால ஒரு டாக்டர் கடவுள்னு நினைக்காதீங்க, வேற காரணம் இருக்குது அப்படின்னார். ரொம்ப அழகாக ஒரு நுட்பமான ஒரு காரணம் சொன்னார். இப்போ என்னை பற்றிய ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு சுயநினைவு இருக்கிற போது என்னை பற்றிய முடிவை நான் எடுக்க முடியும். எந்த விதமான நினைவும் இல்லாமல் அவன் என்ன அப்படிங்கிறத சொல்லவே முடியாமல் ஒருத்தனை கொண்டு வந்து போட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் டாக்டரை தவிர சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு கூட கிடையாது. அவனை என்ன பண்ணால் காப்பாற்றலாம், என்ன நடந்திருக்கும், என்ன செய்யணும், அவனை எப்படி எழுப்பி உட்காத்தி வைக்கணும் அப்படிங்கிறது, அவனை பற்றிய முடிவை அவனை தவிர இன்னொருவர் எடுக்கலாம் என்று சொன்னால் அது மருத்துவர் மட்டுமே எடுக்கக்கூடியது என்பதால் மருத்துவருக்கு கடவுளுக்கு உரிய ஒரு அந்தஸ்து. ஏன்னா கடவுள் நம்ம பற்றிய முடிவு எடுக்கிறார், அப்போ அவரை பற்றிய முடிவை எடுக்கக்கூடிய தகுதி ஒரு மருத்துவருக்கு மட்டும்தான் உண்டு என்று ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னார். நம்முடைய உடல் நலம் என்பது ரொம்ப விலை மதிப்பற்ற ஒன்று. நாம் அதை பாதுகாப்பது என்பது நமக்கு தெரியல, பல காரணங்களால் நாம் அதை பாதுகாக்க முடியல. ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவான், அக்பர் பீர்பாலோட வாக்கிங் போனாராம். அக்பராக இருந்தாலும் வாக்கிங் போகணுங்கிறது முக்கியம் பாருங்க. அப்போதான் 2 இதயமும் வேலை செய்யும். நமக்கு 3 இதயம்ங்கிறத இன்னைக்கு தான் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது அக்பர் பீர்பாலோட வாக்கிங் போனாராம். அப்படி போகும்போது பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணா, பட்டு துணி இருக்கு பாருங்க, பட்டு துணியை எடுத்து செருப்பை தொடச்சிக்கிட்டு இருந்தாராம். செருப்பை பட்டு துணி வச்சு தொடச்ச உடனே அக்பர் ஷாக் ஆகிட்டு பீர்பால்கிட்ட கேட்டாராம், என்ன இது பட்டு துணி தானே விலை ஜாஸ்தி, இவன் செருப்பு போய் அதில் துடைக்கிறானே, என்னன்னு கேட்டு வா அப்படின்னு. பீர்பால் சொன்னாரா, கேட்கலாம் வேணா, இங்கேருந்தே நான் சொல்கிறேன். என்ன, செருப்பு அவன் காசு போட்டு வாங்கினதுங்க, பட்டு துணி எவனோ அவனுக்கு இலவசமாக கொடுத்ததுங்க. ஏன்னா மனிதனுக்கு ஒன்று இலவசமாக கிடைச்சா அதனுடைய அருமை தெரியாது. உங்களுக்கு அது தெரியணும்னு தெரிஞ்சால் எங்கள் வீட்டிலலாம் வந்து பாருங்கள், சால்வை என்ன பாடுபடும். சாம்பார் சட்டி பிடிக்கிற துணி கூட சால்வை தான்.
வேற வழி கிடையாது. ஏன்னா அது எங்களுக்கு இலவசமா வருது. நாங்க வேண்டாம்னு சொன்னாலும் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம். காசு கொடுத்து வாங்குற பொருள் அதுக்கு ஒரு வேல்யூ கூட. நமக்கு இறைவனோ அல்லது படைப்போ அல்லது இயற்கையோ இந்த உடம்பை இலவசமா கொடுத்துருச்சு. அதனால இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. கண்ணோட வேல்யூ என்ன, காதோட வேல்யூ என்ன, பல்லோட வேல்யூ என்ன, இதயத்தோட வேல்யூ என்ன, உன்னுடைய கிட்னியோட வேல்யூ என்ன. ஹாஸ்பிட்டல்ல உறுப்புக்காக காத்திருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ஒரு உறுப்போட அருமை தெரியும். கிட்னி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் படுத்து கிடக்கிறான் பார்த்தீங்களா, டயாலிசிஸ் பண்ணி கட்டுப்படி ஆகாது, வேற ஏதாவது ஒரு இதை பண்ணிட்டா பரவாயில்ல, கிட்னி மாற்றி வச்சுட்டா பரவாயில்லன்னு சொல்கிறோம் பாருங்க, அவனுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அது மாதிரி நமக்கு கடவுள் அல்லது இயற்கை கொடுத்திருக்கிற இந்த உடம்போட வேல்யூ சும்மா இன்னைக்கு ரஃபாக கணக்கு போட்டு பார்த்தா 5 கோடி 10 கோடிக்கு மேலே போகும். என்ன இதை விற்க வாங்க வட்டி அடகு வைக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் 5 கோடிக்கு மேலே இந்த உடம்புக்கு நிச்சயமாக வேல்யூ இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கோடீஸ்வரராக போங்க, நாமளே 5 கோடிக்கு மேலே ஒருத்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு போங்க. டாக்டர் சொக்கலிங்க ஐயா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார். என்ன மருந்து சாப்பிட்டாலும், என்ன நீங்கள் உடற்பயிற்சி எல்லாம் சரியாக பண்ணுனா கூட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை காப்பாற்ற முடியாது. அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்காங்க. 100% மகிழ்ச்சியாக தன்னை வைத்துக்கொண்டு அந்த ஆயுஷை நீட்டலாம் அப்படின்னு அதுக்குன்னே என்னமோ ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாரு. அதை இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். எவ்வளோ வேணாலும் போய் நான் ஒன்று வாங்கணும் இப்போ இதை. அதாவது ஆயுஷை நீட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் நடக்க நடக்க உங்களுடைய ஆயுசு கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிற அந்த உண்மையை நமக்கு புரிய வச்சார். அது ரொம்ப நுட்பமான விஷயங்க. மனிதர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டா கூட அவங்க வருத்தத்திலேருந்து அவங்க விடுதலை ஆகிறது கிடையாது. இதை ஓஷோ டாக்டர்ஸுக்காகவே ஒரு பேச்சு பேசுகிறார். அதாவது மருந்திலிருந்து மனமற்ற நிலைக்குன்னு ஒரு ஒண்டர்ஃபுல் புக் இருக்குது ஓஷோவோடது. வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செய்து அந்த புக்கை படிங்க. அது ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஓஷோ பேசினது தான். மருந்திலிருந்து மனமற்ற நிலைக்கு, மருந்திலிருந்து எல்லாத்துக்கும் நம்ம மருந்து டிபெண்ட் பண்ணுறோம் இல்லையா, மருந்திலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம் சொல்றார். எல்லா பிரச்சனைகளுமே உங்களுடைய மனசிலிருந்து தொடங்குகிறது. அதனால மகிழ்ச்சியா இருக்கணும். இப்போ பர்கின்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்றோம், எத்தனையோ விதமான நோய்கள் சொல்றோம், நடுக்கம் எல்லாம் சொல்றோம். ஆனா ஆழமாக தியானம் பண்ணி கண்டுபிடிச்ச சில பேர் என்ன வார்த்தை சொல்றாங்க, எல்லா நடுக்கமும் அச்சத்திலிருந்து தொடங்குகிறது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் கண்டிப்பா இருக்கணும். அந்த பயத்தை அட்ரஸ் பண்ணாத வரையில நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரையை வெளியே கொடுத்தாலும் அதுல இருந்து அவங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்தை தூக்கி வெளியே போடணும். நான் இதுக்கு ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்றது உண்டு. நம்ம யார் வீட்டுக்காவது போறோம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு எலி செத்து கிடக்குது. டக்குன்னு யாரோ நம்ம வராங்களேங்கிறத மறைக்கிறதுக்காக அவங்க உடனே இந்த இப்போ டேபிள் கிளாத்லாம் போட்டாங்களே, டக்கு டக்குன்னு அப்படியே போட்டுட்டு ஒரு ரூம் ஸ்ப்ரே எடுத்து டக் டக்குன்னு அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறார். பட் நமக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அந்த ஸ்ப்ரே எல்லாம் தாங்கும். அப்புறமா ஏதோ ஒரு நாற்றம் அடிக்குது, துர்நாற்றம் அடிக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். உடனே மெதுவாக கேட்போம், இங்கே ஏதோ ஒரு நாற்றம் வருது, என்னமோ ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு. அவன் ரொம்ப வெனமமான ஆள். நீங்கள் வர்ற வரைக்கும் அது இல்லைங்கன்னா, இல்லைப்பா இந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குப்பா, முதல்ல இல்லை இப்போ இருக்கு, அதான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ரூம் ஸ்ப்ரே அடித்தாலும் செத்த எலி உள்ள இருக்கிற வரையில உங்களால் அந்த பேட் ஸ்மெல்ல கம்ப்ளீட்டாக காலி பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை சாமியாரை பார்த்தாலும், எத்தனை தியான கிளாஸில் உட்கார்ந்தாலும், எத்தனை மருந்து சாப்பிட்டாலும், எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும், உங்கள் மனதில் இருக்கிற செத்த எலியை வெளியே போடாத வரை அந்த துர்நாற்றத்திலிருந்து வெளியே வர முடியாது. இதுக்கு நிறைய முயற்சிகள், வழிமுறைகள் தேவைப்படுது. இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் ஒரு பெரிய பீக்கு போயிட்டாங்க. ஆங்கில மருத்துவத்தில் நம்ம சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேதத்தையோ குறை சொல்ல முடியாது. அதுலேயும் சில விதமான மருத்துவ முறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று நம்ம பிளைனாக ஒத்துக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆயுர்வேத மருந்து பேசிக்கில் சாப்பிடலாம். நமக்கு நோய்ங்கிறது தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சித்த மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சடன் எமர்ஜென்சி அப்படின்னு வர்ற போது நல்லா புரிஞ்சுக்கணும், சித்த மருத்துவரும் ஆயுர்வேத மருத்துவரும் ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவத்தை தான் நம்ப வேண்டியிருக்கே ஒழிய அவர்களுடைய மருந்தே பூர்ணமாக காப்பாற்றுதா அப்படிங்கிறது ஒரு $100 மில்லியன் கொஸ்டின். அது சொல்லலாம் இந்த மருந்துக்கு நிகராக உலகத்தில் இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு சடன் எமர்ஜென்சி அப்படின்னு வர்ற போது அந்த மருந்துகளை வச்சு முற்றிலும் நம்மளால் காப்பாற்ற முடியாது.
இப்போ எவ்வளோ அழகான ஒரு கேத்தலாப் கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏன்? அது உள்ளேயே போய் இன்டர்வியூன் பண்ணி அங்கே எங்கே அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் இருக்கிற அந்த அடைப்பை நீக்கி உடனடியாக அந்த இடத்துல வேற ஒரு ஸ்டென்ட்டை பொருத்தி அவங்கள எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர்றபோது துடிச்சிக்கிட்டு வர்றவன் அப்படியே நேராக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எழுந்துச்சி வெளியே போகிற மாதிரி எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த இடத்த விட்டு போக முடியாது. இந்த மருத்துவம் ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப சிரமமானது. நான் நம்முடைய ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையும் நம்முடைய இந்த மருத்துவமனையை நிர்வகித்து வருகிற மருத்துவர்களையும் அம்மா அவர்களையும் ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் பாராட்டணும். இவ்வளவு குறைவான தொகை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது என்னுடைய அபிப்பிராயத்தில். ஏன்னா ஆன்ஜியோ பண்ணுறதா இருந்தாலே உங்களுக்கு 10,000, 15,000, 20,000 பெரிய இதிலெல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் 25,000, 30,000 பில் பண்ணுறாங்க. அதை இவ்வளவு காஸ்ட் கம்மியாக பண்ணணும் அப்படின்ற நினைப்பு இருக்கு பாருங்க, அந்த எண்ணமே தூய்மையானது. இதில் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம எவ்வளோ பணம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட இந்த கருவியை வச்சு எத்தனை பேரை நாம நல்லவன் ஆக்கலாம், உயிரோட கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் எல்லாமே மனிதர்களை காப்பாற்றுவதற்காகத்தானே ஒழிய இந்த உலகத்தில் பணம் செய்வதற்காக அல்ல. பணம் வேணும், ஆனா வெறும் பணம் 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 பணத்தை கூச்சிக்கிட்டே போய் என்ன பண்ண போறோம், வாங்கி அப்படியே உள்ள வச்சு என்ன பண்ண போறோம், யோசிக்க வேண்டிய விஷயம். பணம் வீட்டில் தங்கமாக மாற்றி ஒரு செங்கல் கட்டி மாதிரி அதுக்கான இப்படி பேர் வைக்கலாம். தங்கம் செங்கல் ரெண்டு சேர்ந்து தங்கல்னு பேர் வைக்கலாம் இல்லையா? தங்கமா அப்படியே ஒரு செங்கல் அதை வீட்டு தோட்டத்தில் புதைச்சி வச்சிருந்தான். அந்த கிறுக்கு பயலுக்கு என்ன வழக்கம்னா டெய்லி அதை எடுத்து பார்ப்பான். இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமா நீங்கள் கேட்குறீங்களா? சில பேர் டெய்லி பாஸ்புக்கை எடுத்து பார்ப்பான், பார்த்துருக்கீங்களா? அவனுடைய சேவிங்ஸ் பாஸ்புக் ஒரு தடவை பார்த்துட்டு அதுலேயே சந்தோஷப்படுறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஒரு சின்ன வட்டி போட்டு கொடுத்துருப்பான் அதில். அதை பார்த்து பல பேருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆனந்தமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த செங்கலை எடுத்து பார்த்துட்டு திரும்பி வைப்பான். இதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான். அவன் ராத்திரி அதை கிளப்பிட்டு வெறும் செங்கலை போச்சுட்டு போயிட்டான். இவன் மறுநாள் காலையில் அங்கேருந்து வந்தவன் வழக்கம் போல சந்தோஷமா பாடிட்டு உள்ளேருந்து அந்த தங்கலை எடுத்து பார்க்கலான்னு அப்படி தோண்டி எடுத்து பார்த்தா செங்கல். செங்கல் செங்கல் அப்படின்னு ரொம்ப பதறிக்கிட்டு அழுதான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அந்த தோட்டத்து சவுத்துல எட்டி பார்த்து சொன்னான், ஏய் தினம் பார்த்துட்டு வைக்கிறதுக்கு அது எதுவா இருந்தா என்னடா, என்னைக்காவது பயன்படுத்துறதா இருந்தாதான் அது தங்கமா செங்கலாங்கிறதே பிரச்சனை. நீ பார்த்துட்டு வைக்கிறதுக்கு அது எதுவா இருந்தா என்ன? சார், இது ஒரு ரொம்ப ஆழமான உளவியல் கேள்வி. நாம் அனுபவிப்பதற்கும் பிறருக்கு செலவழிப்பதற்கும் தான் பணமே ஒழிய நாம் பார்த்து மகிழ்வதற்காக அல்ல. பணம் என்பது நாம் சேமித்து பார்த்து மகிழ்வதற்கு அல்ல. ஆனா இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா நிறைய அந்த பணத்தை குவிச்சு கையில் வச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷப்படுவாங்க. அது ரொம்ப தவறு. என்ன புரிந்து கொள்ளணும்னா அதை கொண்டு ப்ராப்பரா என்ன பண்ண முடியும், எத்தனை மனுஷனுக்கு நல்லது பண்ண முடியும், எத்தனை பேருக்கு இதனால நம்ம நல்லது பண்ண முடியும், அந்த உணர்வோட அருமையாக இந்த ஏன்னா வெரி மினிமம் அந்த ஆன்ஜியோக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை விட குறைவாக எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதை ஒரு சேவை மனப்பான்மையில் இந்த மருத்துவ மனையில் அந்த கருவியை கொண்டு விலை உயர்ந்த கருவியை கொண்டு வந்து இப்படி மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல மனதை நாம வாழ்த்தணும். ஏன்னா மக்களுடைய வாழ்த்து இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாத்த விட வலிமையானது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் பெரியவங்க வாழ்த்து, மற்றவங்க வாழ்த்து, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ற வாழ்த்து இருக்கு, அது விலை மதிப்பற்றது. ராமாயணத்தில் ஒரு இடம் வரும், சீதையை பிரிஞ்சு ராமன் காட்டில் கஷ்டப்படுற போது செத்துடலாமான்னு அவருக்கு தோணுச்சான். என்னால் இருக்க முடியல, என் மனைவியை பிரிஞ்சு வாழ முடியல, செத்துடலாமான்னு எனக்கு தோணுது அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே தன்னுடைய தம்பி லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாராம். என்னால் உயிரோடு இருக்க முடியலடா, எனக்கு செத்து போலாமான்னு தோணுது, ஆனால் என்னால் சாக முடியல அப்படின்னாராம். லக்ஷ்மணன் கேட்டானா, ஏன்னா சாகணுன்ற எண்ணம் வந்துருச்சுங்கிற, ஏன் சாக முடியலன்னு சொல்ற காரணம் சொல்லு. நான் வர வழியெல்லாம் காட்டில் பல முனிவர்கள் பெரியவர்கள் ஆயுஷ்மான் பவ நீண்ட ஆயுளோடு இருந்து வாழ்த்திட்டாங்க இல்லையா, இந்த வாழ்த்து என்னை சாக விடாதபடி தடுக்குதுன்னாராம். இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மிக நீண்ட காலம் வாழ வைக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். அவன் பெரியவங்க கிட்டேருந்து பெற்றது, மற்றவங்க கிட்டேருந்து வாங்கினது, அந்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெருமையான். சார், NS கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நல்லது பண்ணணுங்கிற நினைப்போட வாழ்ந்தவர். கையில் காசு இருந்தால் 10 பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்போட இருந்தவர்.
ஒரு நாள் என்எஸ் கிருஷ்ணன் வீட்டில் இருக்கும்போது ஒரு அம்மா பிரெக்னன்ட் லேடி அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து வந்து, ஐயா புள்ள உண்டாயிருக்கிறேன், சாப்பாட்டுக்கு வழியிலே ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள் ஏதாவது பார்த்து உதவி பண்ணுங்கய்யா. அப்படியா அப்படின்னு டக்குன்னு இப்படி எடுத்து பேக்கெட்டில் எவ்வளோ வருதோ எடுப்பார். 500 அந்த காலத்தில் என்ன வருதோ அப்படியே அப்படியே எடுத்து இந்தா வச்சுக்க சார், போய் சாப்பிட்டு போ, சௌக்கியமாரு அப்படின்னு இந்த பணத்தை அப்படி எடுத்து கையில் கொடுத்து போ அப்படின்னார். இந்த அம்மா அப்படி நடந்து போகிற போது பணம் வாங்குற வரைக்கும் பிரெக்னன்ட் லேடின்னு மெதுவாக நடந்து வந்தா. பணம் வாங்கின உடனே அவன் குணத்தை காமிச்சிட்டா. ஏன்னா அவன் நிஜமா பிரெக்னன்ட் இல்லை, ட்ராமா பண்ணுறா. வயிற்றுல துணி சுற்றி இருக்கா. அப்படி தெம்பா அப்படி நிமிர்ந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா பாருங்க, மதுரம் வந்துட்டாங்க. பெண்களுக்கு பார்த்த உடனே தெரியும் பிரெக்னென்ட் இல்லையாங்கிறத பார்த்த உடனே பெண்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் என்ன பிள்ளை உண்டா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவன் நடந்து போகிற பாதையை பாருங்க, எப்படி எப்படி ஸ்டைலாக போகிறா பாருங்க. அவளாவது பிள்ளை உண்டா இருக்கிறதா, வயிற்றில் துணியை சுற்றிட்டு வந்திருக்கிறா. நீங்கள் புள்ளத்தாச்சி கொடுத்தா கூட நான் பொறுத்துக்குவேன். முட்டாள்தனமாக பணத்தை ஏமாந்து போய் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? ஓ, மனைவி திட்டலாம்ல, பக்தவச்சலம் சொல்லிட்டார். என்எஸ் கிருஷ்ணன் சிரிச்சார். மனைவி திட்டினா சிரிக்கணுங்கிறது இப்போ நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். நல்லா என்எஸ் கிருஷ்ணன் திட்டி முடிச்சோன்னு சொன்னாராம், மதுரம் நீ நானும் என்ன பண்ணுறோம், நடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறான், காசு கொடுக்குறான். நடித்தா காசு கொடுக்கணுமா இல்லையா? நாமெல்லாம் மற்றவங்கிட்ட நடித்து காசு வாங்குறோம். நம்மகிட்டயே ஒருத்தி நடித்து காசு வாங்குறான்னா அவள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். கூப்பிடு, இன்னொரு 500 ரூபா கொடுக்கணும்னாராம். அவள் நடிப்புக்கு நான் இன்னொரு 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாராம். இங்கே தான் நீங்கள் சொக்கலிங்க சார் சொன்னதை நினச்சி சந்தோஷப்படணும். மனிதன் தனக்கு நேர்ந்த துயரங்களை துக்கங்களை நினைத்து அழுவது என்று ஆரம்பித்தார். அவன் என்ன ஏமாத்துறான், இவன் என்ன ஏமாத்துறான், இவன் என்ன கெடுத்துட்டான், இவன் எனக்கு கெடுதல் பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படுறதா இருந்தா வாழ்நாள் முழுவதும் துக்கமாவே தான் இருக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் மனசுல? யார் என்ன பண்ணா என்னடா, யார் என்ன சொன்னா என்ன, ஏமாத்தினாங்களா, ஏமாத்திட்டு போ, திட்டுறியா திட்டிட்டு போ. அப்பவும் நம்ம மகிழ்ச்சியை இழக்கக்கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இதயம் முக்கியம், நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம். யார் நமக்கு என்ன விதமான கெடுதல் பண்ணாலும் கூட அப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி நான் அடிக்கடி என்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கேன், பல பேர் என்னுடைய யூடியூப் பார்த்தவங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற டைம், அந்த ஷட் டவுன் பண்ணுறதுக்கு அந்த டோர் போடும்போது ஒரு நாய் உள்ளே வந்துதான். அந்த நாய் உள்ளே வந்த நாய் வாழ ஆட்டிக்கிட்டு ஒரு பேஸ்கெட்டை கவிக்கிட்டே வந்துதான். கடைக்காரர் எப்படி பார்த்தார், அதில் ஒரு ஸ்லிப்பு கிடந்தது. எடுத்து பார்த்தா மார்னிங் என்ன வேணுமோ அதெல்லாம் அதில் கிடக்குது. நம்ம பெண்கள் சில பேருக்கு ஒரு நல்ல பழக்கம், காலையில் பால் வேணும்னு ராத்திரி 10 கடை சாத்தினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. நல்ல வேளை இந்த நாய் அது சாத்துறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அந்த அந்த பேஸ்கெட்டில் ஸ்லிப்பு போட்டிருக்கு, காலம்பரை வேணுங்கிற முட்டை பால் எல்லாம். உடனே அந்த கடைக்காரர் அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஆச்சரியம் பாருங்க, பேக் இப்படி திருப்பி காமிச்சா அதில் நோட் இருக்கு. அந்த நோட்டை எடுத்துட்டு சில்லறையை திரும்பி போட்டார். உடனே வாழை இப்படி ஆட்டுச்சு, தேங்க்யூ வெரி மச் தான், வாழை வேற இப்படி ஆட்டுச்சு. இவருக்கு ஒரே ஷாக்கு, அடே எவ்வளோ புத்திசாலியான நாயா இருக்குன்ட்டு ஷட்டரை சாத்தி பூட்டிட்டு அந்த நாயை ஃபாலோ பண்ணியே போனார். இது யார் வீட்டு நாயின்னு பார்ப்போம் அப்படின்னு. அது பஸ் ஏறுது. அந்த அந்த பஸ்ஸில் அங்கே வெளிநாட்டிலலாம் டிரைவர் தான் டிக்கெட் கொடுப்பாரு. கரெக்டாக அவர்கிட்ட அந்த பேக்கை நீட்டுது, திரும்பி ஸ்டாப்பு பார்த்து இறங்குது, பாலாட்டி இதான் என் ஸ்டாப்பு, இறங்குது. இதை விட ஆச்சரியம், அங்கே சிக்னல் இருக்கு, அந்த சிக்னலை பார்த்து அது கரெக்டாக கிராஸ் பண்ணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிக்னலை பார்த்து கரெக்டாக கிராஸ் பண்ணுது. ஏன்னா நிறைய நாய் சிக்னலையே பார்க்கறது இல்லை. இது கரெக்டாக சிக்னலை பார்த்து கரெக்டாக கிராஸ் பண்ணுது. வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் காலிங் பெல் அடிச்சது. காலிங் பெல் அடிச்சோன்னு அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் பாருங்க. இந்த நாயை பார்த்தவன் முட்டையில மண்டையில் ஒன்று வச்சான், அறிவு கெட்ட நாயே அப்படின்னு. இந்த சூப்பர் மார்க்கெட்டாக ஷாக் ஆகிட்டார். அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளோ பிரில்லியன்ட் டாக் பார்க்க முடியுமா? மரியாதை கடைக்கு வந்து சாமான் வாங்கிட்டு பஸ்ஸு பார்த்து ஏறி வந்து வீட்டில் காலிங் பெல் அடித்து உன் கையில் கொடுக்குது, அடிக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த வீட்டுக்காரன் சொன்னா, இந்த அறிவு கெட்ட நாய்கிட்ட 100 தடவை சொல்லியிருக்கேன், போகும்போதே நீ கீயை கொண்டு போயிட்டு வரும்போது நீயா திறந்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மண்டையிலே ஏறலன்னு நாம இன்னைக்கு சொல்லட்டுமா? நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி நன்றியோடு இந்த உலகம் பாராட்டாது. நீங்கள் என்ன செய்யவில்லை, இந்த நாய்க்கு இது தெரியவில்லை என்று செய்யாதைத்தான் உலகம் பட்டியல் போடுமே ஒழிய செய்ததற்காக இந்த உலகம் உங்களுக்கு நன்றி சொல்லாது. அப்ப நம்ம நன்றி எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்ணக்கூடாது. நம்ம இவ்வளவு பண்றோமே, அவங்க அதை புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறாங்களே. இது ரொம்ப முக்கியம். நாம் யாருக்கு நல்லது பண்றோமோ அவங்களுக்கு அது துளி கூட புரியாது. நீங்க யாருக்காக ஒரு நல்லது பண்றீங்களோ அந்த நல்லது யாருக்கு பண்றோங்கிறது கூட அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது.
இதுக்கு அப்புறமும் நாம மகிழ்ச்சியா வாழணும், நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி டாக்டர் சொக்கலிங்கம் சொன்னதுதான். என்ன? நம்ம மகிழ்ச்சியை நம்ம எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம இழக்கக்கூடாது. நாம பாட்டுக்கு நம்ம சந்தோஷத்தோட, அவன் திட்டினா சரி, பாராட்டினா சரி, அங்கீகரிச்சா சரி, அங்கீகரிக்காட்டி சரி, எல்லாத்த விட நம்முடைய மகிழ்ச்சி தான் முக்கியம், நம்முடைய நோக்கம்தான் முக்கியம் என்ற நோக்கத்தோட வாழணும் அப்படின்னு. நான் 2 செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். டாக்டர்ஸுக்கு லைஃப்பில் வந்து இருக்கிற கஷ்டம் மற்றவங்கள விட அதிகம். பர்சனல் லைஃப் இருக்குது, ஃபேமிலி லைஃப் இருக்குது. அவங்களுக்கு நேரங்கட்ட நேரத்தில் அவங்கள எழுப்புவாங்க. அவங்க ஹெல்த்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐயா சொக்கலிங்க ஐயாவே சொன்னாங்க, என்னோட ஆசிரியர்கள் இறந்து போனாங்கன்னு செய்தி வந்ததுப்பா, அப்புறம் என் நண்பர்கள் போயிட்டாங்கன்னு செய்தி வந்தது, ரீசெண்டாக 49-50 வயசில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போயிட்டாங்கங்கிற போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க, அவங்க ஹெல்த்தை அவங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு முறை ஃப்ளைட்டில் அவங்க தெரிவித்தாங்க. அது உண்மை. அது டாக்டர்ஸ் வந்து மற்றவங்களுடைய உடல் நலத்தை பற்றி எடுத்துக்கிற அக்கறை தன்னுடைய உடம்பு மேலே எடுத்துக்க முடியாது. அதை கரெக்டாக பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த வகையில் நான் சொக்கலிங்க ஐயாவையும் பாராட்டணும், நம்முடைய கிருஷ்ணாமி ஐயாவையும் பாராட்டணும். எனக்கு தெரிஞ்சு இவங்களை நான் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக அமெரிக்காவில் ஃபெட்னா மாநாட்டில் பார்க்குறேன். அதுக்கு இது ஒரு அதுலேருந்து சொன்னால் கணக்கு சொன்னால் ஒரு 2 வயசு கூடி இருக்குன்னு தான் வேணால் சொல்லலாமே ஒழிய அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவுக்கு மத்தியிலையும் தன்னுடைய அந்த உடல் அமைப்பையும் அந்த மகிழ்ச்சியையும், டென்ஷனான வேலை டாக்டர் மட்டும் இல்லை, பொலிட்டிக்ஸில் இருக்கிறத விட ஒரு கஷ்டமான விஷயம் இந்த உலகத்தில் ஒரு ஒன்று இருக்கவே முடியாது. அதெல்லாம் தாண்டியும் அவர் தன்னுடைய அந்த மன அமைதியை வச்சு தன்னை காப்பாற்றிக்கிறார். அதே மாதிரி ஐயாவுக்கும் 80 வயசுனா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் அவர் சந்தித்து ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் பழகி இருக்கேன். இப்போ இவ்வளவும் நீ இல்லையேன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் இருந்தால் இப்படி ஒருத்தர் இருப்போம், இதான் உலகம் அப்படிங்கிற தெளிவை நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன், அதுக்காக தான் அவங்கெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, என்ன ரொம்ப முக்கியம்னா பேஷண்ட்ஸோடு அவங்க வந்து அவங்களுக்கு பேஷண்ட்னு பேரே ஒழிய பேஷண்ட்ஸே இல்லாதவங்க தான் பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. அவங்கள தாண்டி யாராவது ஒருத்தர் உள்ளே போய் பார்க்க போயிட்டா நர்வஸ் ஆகிடுவாங்க. அவர் சேல்ஸ் ரெப்பாக இருப்பார், இல்லாட்டி வேறு வகையில் வேண்டியவராக இருப்பார். தவிர்க்க முடியாமல் அவங்க க்யூவை பைபாஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். அங்கே இருக்கிற அந்த நர்ஸையோ யாரையோ போய், நான் எப்போ வந்தேன் தெரியுமா, நான் 5 மணிக்கு வந்தேன் தெரியுமா, அவன் இப்போ வந்து நேராக உள்ளே போகிறான் தெரியுமா அப்படின்னு அப்போ பிபி எடுக்கக்கூடாது. அந்த நிமிஷம் பிபி எடுக்கவே கூடாது. எதுக்கு சொல்கிறேன்? ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்புறம் பேஷண்ட்ஸை மாதிரி, ஏன்னா நான் அந்த கேட்டகரி தானே, பேஷண்ட்ஸை மாதிரி பொய் சொல்கிறவங்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படி தெரியுங்களா? வாக்கிங் போனேன்னு எவ்வளோ கிலோமீட்டர் போனீங்க அதெல்லாமா கணக்கு பார்ப்பாங்க டாக்டர். வாஷிங் ஒழுங்காக கரெக்டாக போகிறேன். டயட்டும் அச்சோ நான் தப்பு பண்ணாலும் ஒய்ஃப் கொன்னே போட்டுருவா. எல்லாம் கரெக்ட், எல்லாம் பொய். வரும்போது தான் சரவண பவனில் சாம்பார் வடை சாப்பிட்டு என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனையும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. எனக்கு டயபெட்டிக் அவேர்னஸ் கிளாஸில் பேசும்போது டாக்டர் சேகர் சொல்வார், ஒரு தடவை கூட அவங்க சுகர் லெவல் கரெக்டாக இருந்தால் கூட நான் பார்த்துட்டு பரவாயில்லையே சுகர் லெவல் நல்லா கரெக்டாக வச்சுருக்கீங்களேன்னு பாராட்ட மாட்டேன்னு. ஏன் நான் மட்டும் அப்படி சொல்லிட்டேன்னா உடனே போய் நெல்லை லாலா ஸ்வீட்ஸில் 1/2 கிலோ அல்வா வாங்கி தின்னுட்டு தான் போவோம். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு நான் பாராட்டிட்டா அவன் நம்ம தான் கரெக்டாக வச்சுருக்கிறோமே அப்படின்னு உடனே நேராக போய் 1/2 கிலோ அல்வா வாங்கி சாப்பிட்ருவான். பரவாயில்ல, ஏதோ இன்னும் கொஞ்சம் பார்த்து கவனமாக மெயின்டைன் பண்ணுங்க, இப்படி தான் பாராட்ட முடியும். சார் பேஷண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டரே டென்ஷன் ஆகிற அளவுக்கு பேசுவாங்க. எனக்கு ஆர்த்தோ நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு ரொம்ப நிறைய டாக்டர், சைக்காட்ரிஸ்ட், ஆர்த்தோ எல்லாம் நிறைய நல்ல நண்பர்கள். அது ஒரு பெரிய குடுப்பினை எனக்கு. அவர் நான் ஒரு ரூமுக்கு போன உடனே உட்காருங்க அப்படின்னாரு. சார் நிறைய பேஷண்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க, நான் வேறு பேசிக்கிட்டு இருந்தா இடந்தா சும்மா இருங்க சார், நீங்கள் வர்றதே ரொம்ப ரேர், உட்காருங்க பேசலாம் அப்படின்ட்டு அவர் அந்த பேஷண்ட்ஸையும் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு 80 வயசுக்கு மேலே இருந்த ஒரு பெரியவர் வந்தவர், இந்த முட்டி வலிக்குது டாக்டர் அப்படின்னார். அப்படியா, ஏறிப்படுங்க ஏறிப்படுங்க. அவர் ஒரு சுத்தியல் மாதிரி எவர்செல்வல் வச்சிருக்காரு, அதை தட்டிக்கிட்டி பார்த்துட்டு முட்டியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு மடக்குங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறங்குங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்கீங்க, 80 வயசில் இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம், நாங்கள்லாம் இருப்போமானே தெரியாது, நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கிறீங்க, வெரி குட். அது டியூ டு ஏஜ், இதெல்லாம் ஏஜ்னால வர்றது தான், அது ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். அந்த பேஷண்ட் ஒரு கேள்வி கேட்டார், சார் இதுக்கு 80 வயசு ஆகி போச்சு வலி, இதுக்கு இதுக்கு ஏன்
அதுவும் 80 தான். இது வலிக்கலையே. இது சிலபஸ்ல வருமா சார்? அவங்க படிச்ச சிலபஸ்க்குள்ள இது வருமா சார்? இல்ல அவங்க படிச்ச போஸ்ட் கிராஜுவேட்லயாவது வருமா சார்? இது வலிக்குது, 80 வயசாகி போச்சு, இது வலிக்குதே, இது வலிக்கலையே ஏன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த டாக்டருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. அவர் சொன்னார், நாளையிலேருந்து ஆரம்பமாகும். நான் வேடிக்கை சொல்லலை, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டாக்டர்ஸுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். டாக்டர் லட்சுமிபதி இங்கே ஹியூமர் கிளப்பில் ரொம்ப டாமினேட் பண்ணுவார், நிறைய சிரிக்க சிரிக்க பேசுவார். அது ஏன் என்ன காரணம்னு கேட்டால், உலகம் முழுக்கவே ஜோக்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஜோக்ஸ் தான் நிறைய இருக்கும். அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, எந்நேரமும் கஷ்டத்தில் இருக்கிற அல்லது புலம்பல்ல இருக்கிற நோயாளிகளோடு பழகிறவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு இருக்கணும். நீங்கள் டாக்டரோட இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, முழுக்க முழுக்க சிரிக்க ஒரு ஸ்லைடு போட்டு ஒரு தடவை இதில் அமெரிக்காவில் பண்ணார் டாக்டர். அதாவது எவ்வளவு ஹியூமர் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில், மனசு விட்டு சிரிக்கணும். கொழும்புல பண்ணி நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்? மகிழ்ச்சியாக சிரிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நோயற்ற வாழ்வுங்கிறது வாய் விட்டு சிரிச்சாதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய அந்த மகிழ்ச்சி, நகைச்சுவை, இதெல்லாம் வாழ்க்கையிலே தேவை. இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வே பண்ணியிருந்தா, எப்படி ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் வருது டியூ டு மணி, பணத்தால் வருமானம். சார் இந்த ரிசர்ச் அருமையான ரிசர்ச். என்ன சொல்கிறான் தெரியுங்களா? பணத்தால் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் 20% மகிழ்ச்சி வந்தாலே பெரிய விஷயம். அவ்வளோதான். அவன் லைஃப்பில் பிகினிங்கில் பணம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும், ஆனால் அதை கொஞ்சம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா மற்றதெல்லாம் பெருசாக தெரியாது. அதனால ஒரு 10 to 20% மட்டும்தான் இந்த உலகத்தில் பணத்தின் மூலம் ஒரு மனிதன் தான் ஹாப்பி அப்படிங்கிறத ரீச் பண்ணா அப்படிங்கிறது ஹாப்பினஸுக்கான ரேஷியோவில் 10 to 20% முடிஞ்சு போச்சுட்டான். அடுத்த 40% மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு எப்படி வருது? 40% மகிழ்ச்சி எப்படி வருதுன்னா இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, நமக்கு பிடித்தவர்களுக்கு மத்தியில் இருக்கணும், இல்லாட்டி நம்மை பிடித்தவர்களுக்கு மத்தியில் இருக்கணும். லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம உட்கார்ந்துருக்கணும், இல்லாட்டி நம்ம பிடிச்சவங்க யாரோ அவங்களோட உட்கார்ந்துருக்கணும். 40% நிறைவு என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பணியில நாம இருக்கணும். இப்போ வேலைன்னு நினைக்கிறோம், நமக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பணியில் போய் உட்காந்துட்டோன்னு வச்சுங்க, இரிட்டேட் ஆகி சில பேர் பயங்கர எரிச்சலாக இருப்பான். சில பேர் காலம்பரை எந்திரிச்ச உடனே எரிச்சலாக பேசுவான். ஏன்னா ஏன் காலையில் எழுந்துச்சு காப்பி குடிச்சு, இவ கொடுக்குற காப்பியை குடிச்சு, பின்ன வேற எவ கொடுக்குற காப்பியை குடிக்கிற ஐடியாவில் இருக்கிற? இவ கொடுக்குற காப்பி தான் குடிக்க முடியும். இன்னும் சில பேர் சொல்லுவோம், ஆஃபீஸுக்கு போய் அதே ஆஃபீஸில் அதே கையெழுத்து போட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கேங்க, வேற வீட்டுக்கு போக முடியுமா? மனுஷன் பாருங்க எதுக்கு எரிச்சல் படுறதுன்னு. சார் ஒரு கல்யாண வீட்டில் சார் ஒருத்தன் அந்த பாயாசத்தை போட்டு தொலைங்கிறான் சார். பாயாசத்தில் என்ன தொலைக்கிறதுக்கு இருக்கு? அவனுக்கு எவ்வளவு எரிச்சல் பாருங்க, அந்த பாயாசத்தை போட்டு தொலை அப்படிங்கிறான். அதை குடிக்கிறது கூட அவனுக்கு அவ்வளோ எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எந்த வேலை பார்க்குறோமோ நமக்கு பிடிச்ச வேலை பார்க்கணும். இல்லைன்னா நம்முடைய ஞானத்தின் மூலமா நம்ம அமைஞ்ச வேலையை பிடிச்சதா ஆக்கிக்கணும். அமைஞ்ச வேலையை பிடிச்சதா ஆக்கிக்கணும். இதே ஊரில் இன்னொரு டாக்டர், என்னுடைய நல்ல நண்பர் இருக்காரு, 18 மணி நேரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரு. 18 மணி நேரம் ரொம்ப நுட்பமான ஆப்ரேஷன் பண்ணிட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்த உடனே கூட இருந்த மற்ற டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, டாக்டர் உங்களுக்கு ஸ்டாமினா ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு, இல்லைன்னா 18 hours ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், ஏன்? நான் டாக்டர், சர்ஜரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஸ்டாமினா இருக்கு, பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஸ்டாமினா வேண்டாம்ப்பா. இப்போ பாரு, நான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போன உடனே என் ஒய்ஃப் ரெடியாக நிற்பா, ஷாப்பிங் போகலாமான்னு கேட்பா. அப்போ நான் கோவப்படாமல் இருந்தால் தான் ஸ்டாமினா உள்ள ஆள்னு அர்த்தம். நானே 18 மணி, அதெல்லாம் அவளுக்கு வேண்டியதே இல்லை. நீ மரியாதையாக புடவை கடைக்கு வருவியா வரமாட்டியா, அதுதான் முக்கியமே ஒழிய நீ எத்தனை பெரிய டாக்டராக இருந்தால் எனக்கு என்ன. இது பெரிய விஷயம் சார். பப்ளிக்கு நம்மளை எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கவே. இதை சொல்லும்போது என் ஒய்ஃப் நம்மகிட்ட சிரிக்கிறாங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பப்ளிக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ நம்முடைய ஃபேமிலிக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோல்சம் பூரணமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையெல்லாம் நினைச்சா, ஏன்னா ஹார்ட்டோடு இதெல்லாம் கனெக்டட். நாம இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருந்தால் நமக்கு இதயத்தில் நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. வந்துட்டே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அது ஓம்நாத் இருக்கிறார், எந்த வகையிலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, முழுக்க மருத்துவம் என்பது ஒரு லாபகரமான பெரிய தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை உடைச்சு
அது மனிதர்களுக்கு நெருக்கமான ஒரு பணி என்பதை இந்த சங்கீதா மருத்துவமனை நிலைநிறுத்தி இருப்பதற்காக மனமாற வாழ்த்துகிறேன். இதே மாதிரி இந்த நாட்டில் எல்லாருக்கும் நல்ல எண்ணம் ஏற்பட்டு குனியமுத்தூரில் இப்படி ஒரு குறைவான தொகையில் நிறைவான மருத்துவம் செய்கிற உணர்வு ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்டதை போல தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 100 மருத்துவர்களுக்கு ஏற்பட்டால் தமிழ்நாடு திடீர் இழப்புகளுக்கு உள்ளாகாத ஒரு மாநிலமாக, மிக நீண்ட ஆரோக்கியமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மலர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விழாவில் என்னையும் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்த நான் ரொம்ப நாளாக சந்திச்சாலும் சந்திக்காட்டாலும் அவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதையும் ஒரு உணர்வும் உண்டு. அப்படி அழைத்த டாக்டர் ஐயா நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், என்னுடைய மிகுந்த இதய நெருக்கத்துக்குரிய நம்முடைய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்ல நீங்கள் முன்னாடி மேடையில் வீற்றிருக்கிற அரசியல் பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி, எல்லோரும் நிறைந்த உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நிம்மதி, நிறைவு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். மருத்துவர்களுக்கு நீண்ட ஆயுளை இறைவன் கொடுத்து பலருக்கும் நன்மை செய்ய வழிவகுக்க வேண்டும்.